Hello friends, welcome to Madurai Arusuvai Samayal. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரா கிறிஸ்பியா மஷ்ரூம் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சில சீக்ரெட்லாம் இருக்கு, அதையும் பார்ப்போம். 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க, மீடியமாக நம்ம கரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கட்டும். மஷ்ரூம் கட் பண்ணுறப்ப ஒரு மஷ்ரூமை 2ஆக போட்டிங்கன்னா அது சுருங்காது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே மஷ்ரூமை பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போடுங்க. இல்லாட்டி இந்த மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விட்டு நம்மளுக்கு அது கிறிஸ்பியாக கிடைக்காம பொரித்து கொஞ்ச நேரத்துலேயே அது சுருங்கிடும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மஷ்ரூமை நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா அது அப்படியே போய் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. நம்ம எல்லா மஷ்ரூமையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டாச்சு. ஒரு சைடு வெந்த உடனே மறு சைடு திருப்பி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகவும் நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இது நீங்கள் பொரிச்சு 1 மணி நேரம் வச்சுருந்தாலும் நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.